ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான் பூவே, என் காதல் தீவே அப்படின்னு எழுதியிருக்கார். யார் எழுதினார்? கவிஞர் மு. மேத்தா அவர்கள் சரியான வரிகளில் எழுதியிருக்கிறார். இந்த பாடலை நீங்கள் இரவில் கேட்டு பாருங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே. ராஜராஜ சோழன் காதல் தேசத்தை தான் ஆள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். நீ எத்தனையோ தீவுகளை ஆண்டு விட்டாய், காதல் தேசத்தையும் ஆளு அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லிவிட்டார் கவிஞர் மு. மேத்தா அவர்கள். இந்த பாடலில் பல வரிகள் உங்களை மயக்கக்கூடிய வரிகள், உங்கள் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய வரிகள். இந்த வரிகளை நீங்கள் கேட்டு பாருங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே. சரியான வரையெல்லாம் எழுதியிருக்காரு இவரு. வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொள்ளுதே அப்படின்னு சொல்றாரு. யார்? மு. மேத்தா அவர்கள். இந்த வரிகளில் பல அர்த்தங்கள் புதைந்து கிடக்கின்றன. வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொள்ளுதே அப்படிங்கிறார். செமையா எழுதியிருக்காரு. அவர் வேற வரிலாம் சரியாக எழுதியிருக்காரு. இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் புது கவிதையின் தாத்தா என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டவர். இவருடைய கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை புத்தகம் இன்று வரை லைம்லைட்லேயே இருக்குது. பாருங்க, டைட்டில் பாருங்க, கண்ணீர் பூக்கள். அரிமான புத்தகம், முடிந்தால் வாங்கி படியுங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே. மு. மேத்தா அவர்கள் பல கிளர்ச்சியான வரிகளை இந்த பாடலில் எழுதியுள்ளார். இது கவிதை மாதிரியே உங்களுக்கு இருக்கும். தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுதே அப்படிங்கிறார். புல்லாங்குழல் தள்ளாடுதே அப்படின்ட்டாரு. மேட்ரை முடிச்சிட்டாரு நம்ம கவிஞர் மு. மேத்தா அவர்கள். இந்த பாடல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போனீங்கன்னா லிங்க் இருக்குது, தட்டி கேட்டு பாருங்கள். இந்த பாடல் இடம்பெற்ற படம் ரெட்டைவால் குருவி. இந்த பாடலை பாடியவர் கே.சி. ஜெயசுதாஸ். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் மு. மேத்தா. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடலை இரவு நேரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே. மண் மீது சொர்க்கம் பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே அப்படிங்கிறார். உல்லாச பூமி இங்கே உருவாக்குவது யார் என்று உங்களுக்கு தான் தெரியும். கேட்டு பாருங்கள்.